இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது வீடா இல்ல அரண்மனையான்னு சும்மா பிரமிக்க வைக்கிற மாதிரி 40க்கு 50ங்கிற நீல அகலத்தோட 4.5 சென்ட் இடத்துல 3300 ஸ்கொயர் ஃபீட்ல 5 பெட்ரூம்ஸ் கொடுத்து பிரீமியமான நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்ல இந்த பிரம்மாண்டமான வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது வீட்டுக்குள்ள இருக்கிற லிவிங் ஹாலை டபுள் லைட்டட் சீலிங் கொடுத்து அங்க பெரிய ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்கிறதும், வீட்டுக்கு முன்னாடி அமைஞ்சிருக்க போர்ட்டிகோ, சிட் அவுட், அதுக்கப்புறம் கிச்சன் கம் டைனிங்க அளவுக்கு அதிகமான இடத்தை கொடுத்து ஸ்பேசியஸா ரெடி பண்ணியிருக்கிறதும், கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3 பெட்ரூம்ஸ்னு எல்லா ரூம்ஸ்க்கும் சூரிய வெளிச்சம் அதிகமா கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய விண்டோஸ் கொடுத்து அரண்மனை மாதிரி இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வீட்டோட பிரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்க, எந்த லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு, இது எல்லாமே வீடியோல ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க வந்திருக்க இந்த 5 BHK வீடு வடக்கு கிழக்கு கார்னர் சைட்ல வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4.5 சென்ட், 50 அடி அகலத்திலையும் 40 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷன்ல வீட்டை இன்னும் ஸ்டேர்கேஸ் கொடுத்து 3300 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணி யூ ஷேப்லயும் ரெக்டாங்குலர் ஷேப்லயும் பெரிய பெரிய பார்டர் டிசைன்ஸோட வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா எலிவேஷன்ல தெரிகிற மாதிரி நிறைய கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் கொடுத்து பிரம்மாண்டமான இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் கேட். கார் பார்க்கிங்க்கு ஒரு பெரிய மெட்டல் கேட்டும் நார்மல் யூசேஜுக்கு ஒரு சின்ன விக்கெட் கேட் கொடுத்து ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரு ஆனதும் போர்ட்டிகோ. இதோட மொத்த அளவு 19 14. தாராளமாக இங்கே ஒரு சின்ன காரும் பெரிய காரும் நிறுத்திட்டு அது போக 4 2 வீலர் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய போர்ட்டிகோவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமொழியில் வீட்டுக்கான போர்வெலையும் வாட்டர் சம்பையும் கட்டியிருக்காங்க. அது போக போர்ட்டிகோட சீலிங்லையும் சரி சன்சைட்லையும் சரி கோல்டன் வார்ம் கலரில் நிறைய ஸ்பாட்லைட் மாட்டி வச்சிருக்காங்க. போர்ட்டிகோட ரைட் ஹேண்ட் சைடில் செட்பேக் ஏரியாவில் இந்த வீட்டுக்கான அவுட்டர் டாய்லெட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டோரை வீட்லெஸ் PVC டோரை மாட்டி வச்சிருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் ஏரியாவோட அளவு 3.25 5 வெஸ்டர்ன் கிளாஸ் டைப். போர்ட்டிகோட கடைசியில் சவுத்தன் சைடில் பெரிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக விக்கெட் கேட்டுக்கு ஆப்போசிட்டில் 10.5 6.5 அளவில் பெரிய சிட் அவுட் அமைஞ்சிருக்கு. 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்கே கிளாஷியர் ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. மெயின் டோருக்கு 2 சைட்லையுமே ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் பெரிய உட்டன் விண்டோஸ் மாட்டி வச்சிருக்காங்க. இந்த மெயின் டோரை தேக்க மரத்தில் செஞ்சு நீட்டான டிசைனில் கர்விங் கொடுத்து பெரிய உட்டன் ஃப்ரேமோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் இப்போ நம்ம பார்க்க போகிறது மேசிவான லிவிங் ஹால். இதோட மொத்த அளவு 22க்கு 16. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லைட் சாண்டல் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே கிடைக்கிற மாதிரி ஹாலோட 2 சைடு வால்லையுமே ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் பெரிய பெரிய உட்டன் விண்டோஸ் கொடுத்து இந்த லிவிங் ஹாலை டபுள் லைட்டட் சீலிங் கொடுத்து ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சரில் பிளான் பண்ணி அங்கே பெரிய ஹேங்கிங் லைட்டும் மாட்டியிருக்காங்க. ஹாலோட நார்த்தன் சைட் வாலில் சீலிங்ல இருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே எல் டைப்பில் பெரிய உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு கிரே வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் டிவி நெட் செஞ்சுருக்காங்க. லெஃப்ட் சைட் கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜா கேபினெட் ரெடி பண்ணியிருக்காங்க. CNC லேசர் கட் டிசைன்ஸோட டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்து பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட்டும் செஞ்சுருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட வால்ஸுக்கு ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி அங்கே சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இதோட மொத்த அளவு 10க்கு 16. வாஸ்துப்படி கிச்சன் கம் டைனிங்கை சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும், கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஆயில் புல்லோ ட்ரே, பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து மாடலர் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்காக இங்கே 2 உட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. அது போக கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே கிளாஷி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட பேக் சைட் வாலில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்து அங்கே லேப் கபோர்டு இருக்கும். கீழே க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய உட்டன் ஷெல்ஃப் கொடுத்து கபோர்டு யூனிட் செஞ்சிருக்காங்க. டைனிங் ஏரியாவோட நார்த்தன் சைட் வாலில் டிசைனான செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி வச்சிருக்காங்க.
இப்போ நம்ம வீட்டோட லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சாலிட்ல கொடுத்து டோரை நீட்டான டிசைன்ல ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் வுடன் டோரா மாட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அளவு 11.5 10. வால்ஸுக்கு ஃபுல்லாமே மைல்டான டோன்ல பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைட் வால்ல கிரே வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து வார்ட்ரோப் கபோர்ட், லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. சீலிங்ல 4 கார்னருக்கும் கோல்டன் வார்ம் கலர்ல ஸ்பாட் லைட்டும் ஒரு சீலிங் ஃபேனும் ஃபிட் பண்ணிருக்காங்க. அது போக இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக இங்க 2 பெரிய பிரெஞ்ச் வுடன் விண்டோஸும் மாட்டி வச்சிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்ட் பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் பிவிசி டோரா மாட்டிருக்காங்க. இந்த அட்டாச்ட் பாத்ரூமோட அளவு 6.4 பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு டார்க் கலர்ல ஆர்டிஸ்கே டைல்ஸும், வாலுக்கு டார்க் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கிளாஸ் லுக்ல செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அது போக பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸ்ல மாட்டி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. வாஸ்துப்படி சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணி பெட்ரூமோட சத்தம் சைடில் கிரே வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வால்ட்ரோப் கபோர்ட், லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இங்கேயும் வென்டிலேஷனுக்காக பெரிய ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோவும், சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும் சீலிங் ஃபேனும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 9x6. ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. செகண்ட் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் ஸ்டார்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து அங்கே கபோர்ட் யூனிட் செஞ்சுருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங், கிரானைட் சைடு ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டி வச்சிருக்காங்க. ஸ்டெப்ஸோட வென்டிலேஷனுக்காக இங்கே பெரிய ஃபிக்ஸ்டு யூபிவிசி விண்டோவும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், அதுக்கு கீழே வால்ட்ரோப் கபோர்ட்னு இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சீலிங்கில் ஒரு ஃபேனை ஃபிட் பண்ணி 4 கார்னருக்கும் கோல்டன் வார்ம் கலரில் ஸ்பாட் லைட் மாட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 10x5. இந்த பாத்ரூமையும் ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு 2 காமிச்சிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு மேட் ஃபினிஷிங் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வால் மவுண்டட் வெஸ்டர்ன் கிளாசட், செராமிக் ஹேண்ட் வாஷ் பேஷன், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமைச்சிருக்கக்கூடிய லிவிங் ஹால். இதோட அளவு 11x16. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் யார் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இங்கே டபுள் லைட்டட் சீலிங் கொடுத்து ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் சரி, கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் சரி, இங்கே வென்டிலேஷனுக்காக ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் ஏகப்பட்ட வுடன் விண்டோஸ் மாட்டி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலோட பேக் சைடில் வீட்டோட 4th மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16.25. இந்த பெட்ரூமுக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் பெரிய பெரிய வுடன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. அது போக ஒன் சைட் கார்னரில் சின்னதாக வால்ட்ரோப் கபோர்டும், லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமுக்கு பேக் சைடில் அட்டாச்டு பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 8x7. இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஃபோர்த் மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது 5th மாஸ்டர் பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டடி ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதோட அளவு 11x16. இங்கேயும் சூரிய வெளிச்சம் வர மாதிரி பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் வால் மவுண்டட் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. நார்த்தன் சைட் வால் கார்னரில் ஸ்டடி டேபிளும் செஞ்சு வச்சுருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கவர்ட் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான வுட்டன் டோர். டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் 30x9.25 அளவில் பெரிய கவர்ட் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு டைமண்ட் ஷேப் டிசைனில் ஆன்டிஸ்கி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பேரப்பட்டு வாலுக்கு பதிலாக டஃபன் கிளாஸை கொடுத்து ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டி வச்சுருக்காங்க.
இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து ஹெட்ரூம் வழியா டெரஸுக்கு போறதுக்காக கொடுத்துருக்க ஸ்டேர் கேஸ். ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டி ஸ்கிட் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் கார்னர்ல வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் செஞ்சிருக்காங்க. சைடு ஹேண்ட்ரல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டி வச்சிருக்காங்க. டெரஸில் ஹெட்ரூம் ரீச் ஆனதும் இங்கே சேஃப்டிக்காக ஒரு பெரிய மெட்டல் கேட் மாட்டி வச்சிருக்காங்க. அது போக டெரஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஹெட்ரூமுக்கு மேலே 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க்குக்கு பக்கத்திலேயே லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 1,55 lakhs பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க, மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.